திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இன்னைக்கு வேல்மாறல் புதிதாக வாங்கின இந்த புத்தகத்தை நான் படிக்க தொடங்கிட்டேன். இதை ஷார்ட்ஸ்ல இதனுடைய தெளிவுரையும் சேர்த்து கொடுக்குறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு கடவுளை நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது அவருக்கு வெறும் விளக்கு ஏற்றுறது மட்டும் இல்லாம எல்லா கடவுளுக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமாலையோட சேர்த்த பாமாலையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட மந்திரங்கள், அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய அந்த புராணங்கள் இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க அந்த கடவுளுடைய அந்த அன்புக்கு நம்ம ஆட்கொண்டு நம்ம ரொம்ப நல்லா ஒரு சேஃபா இருக்க மாதிரி நம்ம உணர்வோம். ஸோ இன்னைக்கு நான் வேல்மாறல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோடைய சிறப்போட சேர்த்து நான் சில விஷயங்கள் வைகாசி விசாகம் வரப்போகுது, அதை பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். வைகாசி விசாகம் அப்படின்னாலே என்ன சிறப்பு, விசாக நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு என்ன, அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி எந்த கோவில்களுக்கு போனா வழிபாடு செய்யலாம், ஏன்னா விசாகத்துக்கு உரிய ஆலயங்களுமே இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நான் எப்படி எளிமையா வழிபாடு செய்ய போறேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம எந்த நேரத்துல தொடங்குது, எந்த நேரத்துல நிறைவடையுது, எந்த நாள்ல நம்ம வைகாசி விசாகத்துல நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க முருக பக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா நீங்க வேற வீடியோ பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விசாகம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்திற்குரிய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பாத்தீங்கன்னா இரண்டாக பிரிப்பது அப்படிங்கிற பொருள். ஒரு கிளை வடிவில் இருக்கும். கிளை எப்படி இப்படி இருக்கும்ல ரெண்டா, அது மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாக பிரிப்பது அப்படிங்கிறதான் இந்த விசாக நட்சத்திரத்துடைய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம இந்த விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த வழிபாடு எல்லாமே நம்ம நாடு மட்டும் இல்ல, வட இந்தியர்களும் இந்த வழிபாடை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. உலக அளவுல எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்குதோ அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த தீப்பொறியில இருந்து நெற்றிக்கண்ல இருந்து உருவான ஒரு அற்புதமான குழந்தை தான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். சரவண பொய்கையில் 6 முகங்களோட 6 கார்த்திகை பெண்களுடைய வளர்ப்பு தாயாக இருந்து வளர்த்த அந்த அற்புத கடவுள் தான் முருகப்பெருமான். அந்த நாளைதான் நம்ம கொண்டாடுறோம். நீங்களே பாருங்களேன், மற்ற எல்லா கடவுளை விட ஏன் முருகப்பெருமானுக்கு இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆர்ப்பாட்டம் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மனுஷங்களுக்கு எப்படி ஒரு நிலை இருக்கு, ஒரு பிறந்த நாள் இருக்கு, ஒரு கல்யாண நாள் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யற அந்த விஷயங்கள், அவங்க எப்படி குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க, தன்னுடைய சுற்றத்தை எப்படி பாதுகாக்கிறாங்கிறதா மனுஷனோட நிலைகள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி முருகப்பெருமான் பாருங்க, குழந்தைய அவருக்கு அம்மா அப்பா இருக்காங்க. எல்லா கடவுளும் பாத்தீங்கன்னா கடவுள் தான் தாய் தந்தையரா நமக்கெல்லாம் நம்ம இருக்கோம். ஆனா ஒரு கடவுளுக்கே தாய் தந்தை இருக்காருன்னா அது விநாயகருக்கும் முருகருக்கும் இருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ முருகப்பெருமானுக்கு தாய் தந்தை அண்ணன் அப்படிங்கிற உறவுகளோட மனுஷங்களுக்கு மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையா பிறக்கிற அந்த வைகாசி விசாகத்தை தான் நம்ம முருகனோட பிறந்த நாளதான் நம்ம வைகாசி விசாகமா கொண்டாடுறோம். அந்த நட்சத்திரத்துல அந்த வைகாசி மாதத்துல அவர் பிறந்த நாள். அது மட்டும் இல்லாம பங்குனி உத்தரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண நாள். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மனுஷங்களுக்குரிய தொடர்பு, குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் வாலிபரா வளர்றாரு, அதுக்கப்புறம் போர் குணம் வருது அவருக்கு. அந்த சூர சம்ஹாரம்ங்கிறது இந்த தீபாவளி சமயத்தை கந்த சஷ்டி பெருவிழா அப்படிங்கிறது நம்ம வழிபாடு செய்வோம். ஐப்பசி மாதம் அந்த கந்த சஷ்டி விரதத்தை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது நிறைய விஷயங்கள் நானே வீடியோவா நிறைய போட்டிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். தமிழன், ஒரு ஆங்கிலேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த மாதிரி எந்த கடவுளுக்குமே இல்லாத ஒரு அடையாளம் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு இருக்கு. ஒரு மொழியோட அடைமொழியா சேர்த்து ஒரு கடவுளை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அது முருகப்பெருமானை தான் நம்ம சொல்றோம். ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருமைகள். அதாவது அந்த முருகப்பெருமானோட ஏன் இவ்வளவு பேர் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவரை குழந்தையா பார்த்தா குழந்தை, வாலிபரா பார்த்தா வாலிபர், ஒரு காக்கிற கடவுளா பார்த்தா கடவுள், தமிழனா பார்த்தா தமிழன். ஸோ இவ்வளவு பெருமைகள் சேர்ந்த இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யறது இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரோட மகிமைகள் புரிஞ்சனால நிறைய பாத்தீங்கன்னா வீடியோஸ் வருது, நிறைய அவரை பத்தி பேசுறோம், நிறைய விஷயங்கள் அவருக்காக செய்யறோம். வெற்றிலை தீபம் ஏத்துறோம், அதே மாதிரி வேல் மாறல் படிக்க ஆரம்பிக்கிறோம். கந்த சஷ்டி கவசம் தான் முதல்ல எல்லாருமே படிச்சுட்டு இருந்தோம். இப்ப கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், சுப்பிரமணிய கவசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம வேல்மாறல் அப்படிங்கிற அதனுடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அதையும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முருகப்பெருமானை பத்தின அவர் பெருமைகளை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன். முருகனோட நான் எப்படி கனெக்ட் ஆகிறேன்,
ஏன் வந்து எல்லாருக்கும் முருகனை பிடிக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தான் தோணுச்சு. சொந்த பந்தமும் இருக்கு, அதே மாதிரி ஒரு கல்யாணமானவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மள எல்லாத்தையும் காக்கிற ஒரு கடவுள், ஒரு மொழிக்கு உரிய ஒரு கடவுளா இருக்காரு. ஸோ இந்த முருக கடவுளுக்கு நம்ம பிறந்த நாளை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும்? நமக்கே ஒரு பிறந்த நாள் அப்படின்னா சாதாரண மனுஷங்களுக்கே கேக்கு வெட்டி பார்ட்டி வச்சு என்னென்னமோ பண்ணிடுறாங்க. ஆனா நம்மள படைச்ச கடவுள், காக்கிற கடவுள், அவருக்கு வந்து ஒரு பிறந்த நாள் அப்படிங்கும் போது நம்மளோட குழந்தைக்கு பிறந்த நாள்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படிதான் வந்து இந்த ஒரு சந்தோஷமும். ஆனா முருகப்பெருமான் பார்க்கறது கேட்கறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஆடம்பரத்தை வந்து எந்த ஒரு கடவுளும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் நம்ம குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள்னா என்னெல்லாம் ஒரு அப்பாவால முடியாது, ஒரு அம்மாவால எதுவுமே செய்ய முடியாட்டியும் குழந்தையோட பிறந்த நாளைக்காவது சந்தோஷமா சில விஷயங்களை செய்யணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களால என்ன முடியுதோ, உங்க குழந்தைக்கு நீங்க வந்து என்னெல்லாம் செய்வீங்களோ அதை வந்து செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல சிலை இருக்கு அப்படின்னா புதுசா வந்து வஸ்திரம் வாங்குறீங்க, சின்ன சிலையா இருக்கு அப்படின்னா சின்னதா வஸ்திரம் வாங்கினா அது வந்து சாத்தலாம். இது ஒரு விஷயம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து வடை பாயசம் செய்ய முடியல அப்படின்னா சக்கரை பொங்கல் கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா ஸ்வீட் வந்து செய்யணும்னு சொல்லுவாங்களே, நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கெல்லாம் பிறந்த நாள் வெட்டிங் டே வந்தா கேசரி செய்வோம். அது மாதிரி வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானது சர்க்கரை பொங்கல். எல்லா இறைவனுக்குமே படைக்கலாம் அந்த பிரசாதத்தை. ஸோ சர்க்கரை பொங்கலாவது நம்ம செஞ்சு வழிபாடு செய்யலாம். இல்லையா நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச திணை மாவுல, ஏன்னா வள்ளி மணாளன் இல்லையா, வள்ளி வந்து மலையும் சார்ந்த இடத்துலதான் இருந்தாங்க, குரத்தி மகள் அவங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த திணை மாவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல சிறுதானியங்கள்ல அவருக்கு வந்து நம்ம வந்து பாயாசம் செய்யலாம். இல்ல திணை மாவுல வந்து நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சு லட்டு மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே இருக்கும். திணையும் தேனும் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பிரசாதம். எதுவுமே வாங்க முடியாட்டியும் நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகள்ல திணை உருண்டைனே வந்து விற்கிது. அந்த திணை மாவு உருண்டையை கூட நம்ம வாங்கி வந்து செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. வைகாசி விசாகம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி தான் நம்ம எல்லாருமே வந்து வைகாசி விசாகத்தை வந்து கொண்டாட போறோம். ஜூன் 9 என்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை. அதுக்கு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்து வருது. அன்னைக்கு மதியம் பிற்பகல் 12:42க்கு தொடங்கி திங்கட்கிழமை, அதாவது ஜூன் 8 பிற்பகல் 12:42க்கு தொடங்கி ஜூன் 9 திங்கட்கிழமை 3:31 வரைக்கும் இருக்கு. அப்ப காலையில வேலைக்கு போறவங்க எல்லாருமே வழிபாடு செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியாது. வீட்டுல இருக்கவங்க நீங்க அன்னைக்கு நாளே வீடு வாசல்லாம் பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணி தான் வச்சிருப்போம். திங்கட்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு பர்த்டே அப்படிங்கிறனால வஸ்திரம், ஸ்வீட்டுக்கு நீங்க என்ன வேணா ஸ்வீட் வந்து வாங்கி வைக்கலாம். உங்களால சர்க்கரை பொங்கல் உங்க கையால செய்ய முடிஞ்சா அது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில வந்து சர்க்கரை பொங்கல் வந்து சீக்கிரமா இருந்துச்சு அன்னைக்கு செஞ்சுட்டு நீங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு கூட கிளம்பலாம். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து சாயங்காலம் வந்து தலைவாழை இலை போட்டு வடை பாயசம் செஞ்சு முருகருக்கு வந்து வழிபாடு செய்யலாம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, வீடு மனையில வந்து பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த முருக வழிபாடுங்கிறது செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோ துலாம் ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரத்துல வந்து பிறந்திருப்பீங்க. அவங்கள வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க முருக வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அந்த ஆற்றலும் அந்த அருளும் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே வந்து கிடைக்கும். ஏன்னா அவருடைய நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும் போது இன்னுமே ஸ்பெஷலா வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யலாம். சிலை இல்ல போட்டோ தான் இருக்குன்னா அவருக்கு முடிச்ச செவ்வரளி மாலையை வந்து நம்ம வந்து மாலையா கோர்த்து அவருக்கு வந்து போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் திங்கட்கிழமை வெற்றிலை தீபம் போடலாமான்னு கேட்டா முருகருக்கு உகந்த வெற்றிலை தீபம் நீங்க போடுற மாதிரி இருந்தா அன்னைக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வந்து வருது, அன்னைக்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம். உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏத்துங்க, அதுவே போதுமானது. சோ வேல்மாறல் புக் இருக்குன்னா அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிங்க, உங்களால வந்து படிக்க முடியுது, பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எந்திரிப்பேன் அப்படின்னா நீங்க வேல்மாறல் இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் இல்ல கந்த குரு கவசம் இல்லைன்னா சண்முக கவசம், இது 4ல ஏதாவது ஒரு விஷயத்த படிங்க. இல்ல என்னால இதெல்லாம் படிக்கவே முடியாது, எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை கண்டிப்பா உச்சரிங்க. இந்த சரவண பவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சா அப்படிங்கிறது மக்களை வந்து ஈர்க்கிறது, அந்த ஈர்ப்பு தன்மை கொடுக்கறது இந்த சா. ராங்கிறது வெற்றியை தரக்கூடிய இந்த ஒரு சொல். அதுக்கப்புறம் வாங்கிறது நோய் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நாங்கிறது மற்றவர்களும் நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பா அப்படிங்கிறது மற்றவர்கள்ட்ட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க நம்மளுடைய ஆற்றலை மற்றவங்க வந்து உணர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். வா அப்படிங்கிறது தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறதே கந்த சஷ்டி கவசம் படிச்சதுக்கு சமம் கூட இப்ப வந்து ஒரு
டிவியில வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வந்து உங்களால எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அன்றைய தினம் நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க வந்து வேலைக்காக வெயிட் பண்றீங்க, இல்ல குழந்தை பேருக்காக வெயிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, காலையில எழுந்து என்னால் நான் வந்து வீட்டுல மதியத்துக்கு மேலதான் வந்து இன்ஸ்டியூட் வந்து கிளம்புவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அன்றைய தினம் எப்படியா இருந்தாலும் சாம்பார் ரசம் வைக்க தான் போறோம். நான் அதனால வடை பாயசம் செய்யலான் இருக்கேன். சர்க்கரை பொங்கல் முடிஞ்சா செய்வேன். என்கிட்ட இருக்க முருகன் சிலைக்கு நான் வந்து வஸ்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்த பன்னீர் ரோஜா, செவ்வரளி மலர்கள் இதெல்லாம் வாங்கி நான் சாப்பிடலான்னு இருக்கேன். இது எல்லாமே நான் ஞாயிற்றுக்கிழமையே முத நாளே ப்ரீ பிளானா வந்து வாங்கி வச்சுக்கிட்டாதான் என்னால திங்கக்கிழமை காலையில அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுடைய விபூதியை நெற்றி நிறைய வந்து இட்டுக்கிட்டு அவருடைய ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை முதல்ல உச்சரிக்கணும் எந்திரிச்ச உடனே அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வைகாசி விசாகத்தன்னைக்கு கண் விழிக்கும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் மந்திரமே அந்த கார்த்திகேயருடைய மந்திரமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அன்னைக்கு நிறைய வந்து பால் குடம், பன்னீர் குடம், காவடி இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது கோவில்கள், முருகன் கோவில் இருந்தா அபிஷேகம் நடக்குதுன்னா நீங்க வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. உங்களால மாலை வாங்கி கொடுக்க முடிஞ்சா மாலை வாங்கி கொடுங்க. அந்த வெற்றி மாலையை திரும்ப உங்களுக்கே வந்து முருகன் வந்து கண்டிப்பா வந்து போடுவாரு. ஸோ வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க வெற்றிலை தீபம் ஏத்தலாம், இல்லைன்னா ஒரு நெய் தீபம் வந்து ஏத்தலாம். இவ்வளவுதாங்க வைகாசி விசாகம். இதுல ஒன்றும் பெருசா வந்து நம்ம எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ண தேவையில்லை. உங்களால என்னெல்லாம் படிக்க முடியும் முருகனுடைய புத்தகங்கள்லாம் எல்லாமே படிங்க, மந்திரத்தை சொல்லுங்க. எதுவுமே முடியலனாலும் ஓம் சரவண பவாங்கிற விஷயத்த சொல்லிட்டு நீங்க முருகனை மனசார இருந்த இடத்துல இருந்தே கையெடுத்து கும்பிடுங்க. 2 சொட்டு கண்ணீருக்கு கண்டிப்பா வந்து முருகன் வருவாரு. நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது இந்த வைகாசி விசாகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா முருகன்கிட்ட சொல்லுங்க. அடுத்த வைகாசி விசாகத்துல எனக்கு நடத்தி கொடுத்தே ஆகணும்பா முருகான்னு சொல்லி நீங்க காலில் விடுங்க. கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு, கண்டிப்பா ஜெயிச்சும் கொடுப்பாரு. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல முருகனை பத்தின விஷயங்களை, மந்திரத்தை ஏதாவது ஒன்று டைப் பண்ணி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.